குடிநுழைவுத்துறை வரும் அக்டோபர் மாதம் தேசிய ஒருங்கிணைந்த குடியேற்ற அமைப்பை பயன்படுத்த தொடங்க உள்ளது. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த நாட்டில் இருந்து மலேசியாவிற்கு புறப்படுவதற்கு முன்பு அவர்களை திரையிட நுழைவு கட்டுப்பாட்டு அமைப்பு பயன்படுத்தப்படும் என்று குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் ஜகாரியா ஷபான் தெரிவித்தார். இந்த அமைப்பின் மூலம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் புறப்படுவதற்கு முன்பு அவர்களின் சொந்த நாட்டில் திரையிடப்படுவார்கள். அவர்கள் மலேசியாவில் நுழைய தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டால் விமான நிறுவனம் அவர்களை விமானத்தில் ஏறுவதை தானாகவே தடுக்கும் என்று அவர் கூறினார். மேலும் KLIA விமான நிலையத்தில் QR குறியீடு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஆட்டோ கேட் அமைப்பு முக அங்கீகாரத்திற்கான AI-யும் இணைக்கும் என்று ஜகாரியா கூறினார். இந்த ஆண்டு நிலவரப்படி பல்வேறு குடியேற்ற குற்றங்களுக்காக 49,000 சட்டவிரோத குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் குடியிருப்பு வளாகங்கள், ரூமா கொக்சி அல்லது பகிரப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் கட்டுமான தளங்களில் சட்டவிரோத குடியேறிகளை அடைக்கலம் கொடுத்ததற்காக 1064 முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.